வணக்கம். நம்ம வீட்டில் ஈஸியாக பூத்துறக்கூடிய இந்த பன்னீர் ரோஜா குறித்த சில தகவல்களை இன்று பார்க்கலாங்க. இந்த கோடை காலத்துலேயும் இன்று எங்கள் வீட்டில் பூத்த பன்னீர் ரோஜாக்களை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பொதுவாக இந்த ரோஜாவை தரையில் வச்சு வளர்த்துருங்க அல்லது பெரிய க்ரோ பேக்கில் வைங்க. அப்போ தான் நமக்கு வேர் விட்டு அழகாக பெரிய அளவில் வளர்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இதில் பூச்சி தாக்குதல் அதிகம் வராது. அதனாலேயே நாம் இந்த செடியை யார் வேண்டுமானாலும் வளர்த்துடலாம். இந்த ரோஜா நம் முன்னோர்கள் பாரம்பரியமாக வளர்த்த ரோஜா. இதில் மருத்துவ குணம் இருக்குது, நல்ல ஒரு மனம் இருக்குது. பல விதத்தில் பயனுள்ளதாக இருக்க இந்த ரோஜாவை ஈஸியாக வளர்த்துடலாங்க. நீங்கள் பெரிய செடியாக வாங்கிடுங்க. வாங்கிட்டு தரையில் வைக்கும் பொழுது நீங்கள் எந்த வித அதிக உரம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. மண்புழு உரம், வேப்பம் பிண்ணாக்கு 2 ஸ்பூன் போட்டு நீங்கள் நட்டுட்டிங்கன்னா போதுமானதுங்க. சாதாரண மண்கலவையிலே வளர்ந்துடும். அது வளர வளர நாம் சின்ன சின்ன கிளைகளை கட் பண்ணி விட்டாலே பெரிய கனமான கிளைகள் வந்துடும். அப்படி கனமான கிளைகள் வரும்பொழுது தானாகவே மொட்டு வச்சிரும். முடிஞ்சால் எப்சம் சால்ட் தெளிக்கலாம். எப்சம் சால்ட் மண்ணுக்கும் கொடுக்கலாம். இந்த மாதிரியான சின்ன சின்ன டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே இப்படி கொத்து கொத்தாக பூத்துரும். மண்புழு உரம் கிடைக்காதவங்க உரக்கடைகளில் NPK All-19 உரம் இருக்குது. அதை வாங்கி 1 லிட்டர் தண்ணிக்கு 2 கிராம் கலந்து லிக்விடாகவும் ஊற்றலாம் அல்லது 2 கிராம் மண்ணுக்கு மேலே தூவி விட்டு தண்ணியும் கொடுக்கலாம். அதற்கு பிறகு கடலை பிண்ணாக்கு கரைசல் உங்கள் வீட்டில் காய்கறி கம்போஸ்ட் செஞ்சுருந்தீங்கன்னா கொடுக்கலாம். இப்படி எதை கொடுத்தாலுமே நல்லா வளரக்கூடியது இந்த பன்னீர் ரோஜா. ஆனால் அதிக அளவில் கொடுக்காதீங்க. குறைந்த இடைவெளியில் அடிக்கடி கொடுக்கலாமே தவிர அதிக அளவில் ஒரே நேரத்தில் கொடுத்துடக்கூடாது. செடியின் தண்டை விட்டு கொஞ்சம் தள்ளி சிறு பள்ளம் எடுத்து நீங்கள் இந்த உரங்களை கொடுக்கலாம். அதன் பிறகு புதுசாக வளர்கிற செடியாக இருந்தால் 1261-0 சொல்லக்கூடிய NPK வாங்கிக்கோங்க. அதை 1 லிட்டர் தண்ணிக்கு 1 கிராம் கலந்து தண்ணி ஊற்றி விடுங்க. இப்படியே நாம் சின்ன சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணும்பொழுது பெரிய கிளைகள் பேஷில் ஷூட் வரும். அந்த பேஷில் ஷூட் வரும்பொழுது தான் நமக்கு இப்படி ஒரு அழகான கொத்து கொத்தான பூக்கள் கிடச்சிரும். இதை நீங்கள் உலர வைத்து பவுடர் ஆக்கி ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணிக்கலாம். பன்னீர் தயாரிக்கலாம். இப்படி குல்கந்து தயாரிக்கலாம். பல விதங்களில் நம்ம தலைக்கு வச்சுக்கவும் பூஜைக்கு வச்சுக்கவும் அடுத்து மருத்துவ குணமாகவும் விளங்கக்கூடிய இந்த பன்னீர் ரோஜா ஈஸியாக வளர்ந்துடும். ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.